பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நன்மையான ஈவுகளை நமக்கு தருகிற நல்ல கர்த்தர். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகளும் வேதனையான காலகட்டங்களை நாம் கடந்து போகும் பொழுது சில வேளையில் நாம் தவறாக ஆண்டவரை நாம் புரிந்து கொள்கிறோம். கர்த்தர் இவைகளை என் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார் என்றும் அதற்கு சில வேத வசனங்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கிறோம். யோசேப்பை கர்த்தர் குழியிலே தூக்கி போட அனுமதித்தார் என்றும், ஆமேன், ஆண்டவர் யோசேப்பை உயர்த்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் குழியிலே தூக்கி போடுவேன் என்று சொன்னாரா என்ற இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் தவறாய் புரிந்து கொள்கிறோம். ஆமை, யோபை கர்த்தர் சோதித்தார் என்று நாம் நினைக்கிறோம். இப்படி அநேக நேரங்களிலே நாம் தவறாய் புரிந்து கொள்வதனாலே, ஆமேன், கர்த்தரனை சோதிக்கிறார் என்றும் கர்த்தர் இந்த தீமை அனுமதித்தார் என்று நாம் புரிந்து கொள்வதனாலே வாழ்க்கையிலே அந்த பிரச்சனையிலிருந்து நம்மால் வெளியே வர முடியாத சூழ்நிலையிலே நாம் நிர்பந்திக்கப்படுகிறோம், தள்ளப்படுகிறோம். நம் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மளை சோதிக்கிறவர் அல்ல. நம் ஆண்டவர் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே தீமையை அனுமதிக்கிறவர் அல்ல. யாக்கோப்பு 1 அதிகாரம் 17 வசனம் சொல்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்லை. ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நமக்கு நன்மைகளை மாத்திரமே செய்வார் ஒழிய ஒரு நாள் தீங்கு செய்ய மாட்டார். சாத்தான் சோதிப்பான், சாத்தான் தீங்கு செய்வான், அதை நம்முடைய தேவன் நன்மையாய் மாற்றுவார். வாழ்க்கையில சந்தோஷமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையான ஈவுகளை தந்த நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் மேன்மைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.